சியோன் பள்ளி மாணவர்களின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். மாறிவரும் இன்றைய சூழலில் தரம் பதிக்க வேண்டிய பள்ளி மாணவர்களுள் சிலர் தடுமாறி செல்வது மிகவும் வேதனைக்குரிய ஒன்றாகும். அவ்வாறு தடமாறிய சில மாணவர்களுக்கு யமலோகம் கொடுக்கும் தண்டனைத்தான் என்ன, அதை நீங்களே பாருங்களேன். ராஜாதிராஜ ராஜமாத்தாண்ட ராஜகுலத்துங்க நீதியின் சூரியன் தர்மத்தின் தலைவன் நீதியின் காவலன் யமலோகத்தின் எசமான் பராக் பராக் பராக். மிக்க மகிழ்ச்சி, யாவரும் அமரலாம். சித்திரகுப்தா, கேஸ் என்னாச்சு? இதோ பார்த்து கொண்டே இருக்கிறேன் பிரபு. அட என்னப்பா, பூலோகத்துல 5G நெட்வொர்க்கே வந்தாச்சு. நம்ம யமலோகத்துல வைஃபை எவ்வளவு ஸ்லோவா இருக்கு பிரபு. பூலோகத்துல பாவம் செய்யறவங்க எண்ணிக்கை செகண்டுக்கு 1 மில்லியன் ஏறிக்கிட்டே போகுது. சர்வர் தாங்காம கிராஷ் ஆகிடுது பிரபு. இதோ இன்று பிடிப்பட்ட சில முக்கிய குற்றவாளிகள் லிஸ்ட் லோட் ஆகிட்டே இருக்கு. சீக்கிரமாகட்டும். வழக்கு எண் 150/4. குற்றவாளி கோஸ்ட் ட்ரேடர் கோபாலு. கோஸ்ட் ட்ரேடர் கோபாலு, கோஸ்ட் ட்ரேடர் கோபாலு, கோஸ்ட் ட்ரேடர் கோபாலு. திரும்பி திரும்பி. நீதான் கோஸ்ட் ட்ரேடர் கோபாலா? ஆமாமையா. உன் மீது சாட்டப்பட்ட குற்றம் என்னன்னு தெரியுமா? அப்படி ஒன்றும் நான் பெரிய தப்பு செய்யலைங்கய்யா. 10th எல்லா சப்ஜெக்ட்லையும் 35 மார்க் எடுத்து பாஸ் பண்ணதால எங்கள் அப்பா ஒரு KTM பைக் வாங்கி கொடுத்தாரு. சரி ரைடு போலான்னு 150ல் போன என்ன 108ல் கொண்டு வந்து விட்டுட்டாங்க. வெரி ஃபர்ஸ்ட் பீப்புள். அது மட்டும் இல்லை பிரபு, வண்டியில் ஸ்டண்ட் பண்ணுறது, வண்டியை வளைச்சி வளைச்சி ஓட்டுறது, நாய் கத்துற மாதிரி ஹார்ன் வச்சு மக்கள் எல்லாம் பயமுறுத்துறது, லைசன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டுறது, டிராஃபிக்கில் நிற்காம போகிறது அப்படின்னு பல குற்றங்கள் மேலே இருக்கு பிரபு. என்னது லைசன்ஸ் இல்லையா? லைசன்ஸ் இல்லாம வண்டி ஓட்டுறது சட்டப்படி குற்றமாச்சு. அரசாங்கம் இதுக்கு கடுமையான சட்ட திட்டங்கள் வகுத்துமாய் அவங்க தெரிஞ்சல. உங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லையே பிரபு. 18 வயதுக்கு உட்பட்டவங்க வண்டி ஓட்டினா 25K அபராதமும் 3 ஆண்டு சிறை தண்டனையும் தரப்படும்னு சட்டம் சொல்லுது பிரபு. வக்கீல் சார், சட்டத்திட்டங்களை பார்த்தா ஜாலியாக இருக்க முடியுமா என்ன? என்னைய பைக் ரேஸில் யாரும் அடிச்சுக்க முடியாது. அதான் சிசிடிவிலே பாக்குறோமே, போட்டி போட்டின்னு போட்டியெல்லாம் போயிட்டேப்பா. உன்மேல் இருக்கின்ற குற்றங்கள் நிரூபணமானதால் நீ தண்டனைக்குரியவன். தீர்ப்பு இறுதியில் அறிவிக்கப்படும். யாரங்கே இந்த கோஸ்ட் ரைடரோட பைக்கை பிடிங்கிட்டு இவனை தாம்பரத்துல இருந்து வேலைச்சேரி வரைக்கும் ஓட விடுங்க. அப்பதான் புத்தி வரும். சித்திரகுப்தா, நீ மங்குனி அமைச்சர் என்பதை மணிக்கொரு முறை நிரூபித்துக் கொண்டிருக்கிறாய். மன்னித்து விடுங்கள் பிரபு. அடுத்தது என்ன? வழக்கு எண் 67/67. குற்றவாளி இன்ஸ்டா புகழ் அட்டிசேகர். இன்ஸ்டா புகழ் அட்டிசேகர், அட்டிசேகர், அட்டிசேகர். டேய் கைய விடுறா. நான் யாரு தெரியுமா? எனக்கு எத்தனை ஃபாலோவர்ஸ் தெரியுமா? என்ன பாரு என்ன பாரு. 12 லைக் 3 ஃபாலோவர்ஸ். அதுவும் ஃபேக் ஐடியை நீயே உருவாக்குறியானே. தெரிஞ்சிருச்சா? உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சா? சரி விடு. இவன் மீது இருக்கும் குற்றச்சாட்டு என்ன? பிரபு, இவன் 24 மணி நேரமும் போனும் கையுமாவே தான் இருப்பான். மூச்சு விட மறந்தாலும் ரீல்ஸ் பண்ண மறக்கவே மாட்டான். போனை பார்த்துக்கிட்டே போதும் போயிட்டு